நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் கடக ராசியை பார்க்க போகிறோம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த ராசிக்கு நவம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதாவது கடவுளுடைய கடாட்சம் கண்டிப்பாக இருக்குது. குருவருளும் திருவருளும் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராசியை குரு பார்த்தாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் என்று சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். 4ங்கிறது நல்ல இடம், 5ங்கிறது நல்ல இடம்தான். பட் 4ஆம் இடத்தில் கேதுவோடு இணைஞ்சிருப்பது சரியல்ல. அப்போ முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள், இடர்பாடுகள், அதுலேயும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் முதல் 15 நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். தந்தைக்கும் இடர்பாடுகள் ஏற்படலாம் முதல் 15 நாள். அரசியல் பிரமுகர்கள் கூட, அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் முதல் 15 நாள் செயல்படணும். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்கு அவங்க சண்டை போடுவாங்க. நீங்கள் பொறுமையை காத்து அவங்கள சரி பண்ணக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது அலாதி தைரியம். கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்றுவாங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கைக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரத்தில் நழுவி கூட போகும். ஏன்னா கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும். அது திடீர்னு அது காணல் நீராக, அதாவது அது வேறொருவருக்கு கைமாறி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கூட அந்த வாய்ப்பு செல்லும். அதனால் எச்சரிக்கையோடு விழிப்புணர்ச்சியோடு பணியாற்றுங்கள். முயற்சி திருவினையாக்கும். இளைய சகோதரத்தால் நல்ல ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த 4ல் கேது இருந்தால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்ணால் கூட வேலை பலு இருக்கும். 4ல் கேது இருந்தால் தாயாருடைய ஹெல்த்து பாதிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்பு சுகமில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனால் 4ஆம் இடம் என்பது சின்ன பசங்க கல்வியில் நாட்டம் இருக்காது. ஆனால் உயர்கல்வி படிக்கக்கூடிய எம்ஃபில், பிஹெச்டி போன்ற பெரிய உயர்கல்வி படிக்கும், வெளிநாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி வண்டி வாகனங்கள் கூட பழுதாகும். அதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க ஒரு ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த பூமி வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னும்போது 5ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் வந்துடுறார். 5 குடையவன் 5 ஆட்சி பெறுவதால்
இது என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு நிலை. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அங்கே நீங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த 11க்கும் 4க்கும் உடைய சுக்கிர பகவான் அதிகபட்சமாக 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கடைசி 19 நாள் ஓஹோன்னு இருக்கும். முதல் 11 நாள் தான் உங்கள் சான்ஸ் பறிபோகணும், இல்லை உங்களுக்கு இடர்பாடுகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 19 நாள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த வங்கி பணியாளர்கள், நகைக்கடையில் பணியாற்றக்கூடியவர்கள், துணிக்கடையில் பணியாற்றக்கூடியவர்கள், நகைக்கடை துணிக்கடை வைத்திருக்கும் பிரமுகர்கள், அரசு கருவூலங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் கடைசி 19 நாள் சிறப்பாக இருக்கும். ரொம்ப 5ல் சுக்கிரன் இருக்கார், 5 கூடியவனும் இணைஞ்சிருக்கிறார். அப்போது இதனுடைய அமைப்பு என்னென்னா காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 7ல் சனி இருப்பது சரியா அப்படின்னா இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இந்த கடகராசிக்கு நல்லது நடந்தது. ஆனால் இப்போ நேர்கதியில் செல்வதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்கிறது கணவன் கேட்க மாட்டாங்க, கணவன் சொல்கிறது மனைவி கேட்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சியல் கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் கூட சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் உடனே டென்ஷன் ஆகி நீங்கள் இன்னும் அதை பெருசாக்கிடக்கூடாது. நீங்கள் இதை நிலைமையை அறிந்து நீங்கள் சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும், எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். முதல் 15 நாள் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவும் நடக்காது. அடுத்த 15 நாள் வக்ர நிவர்த்தி பெறுவதால் குரு சிறப்பாக இருக்கும். யோக பாக்கியங்கள் கடைசி 15 நாள் கடகராசிக்கு அமக்கலமாக இருக்குங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் கடைசி 15 நாள். தந்தையால் அனுகூலம், வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஆதாயம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் 12ல் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் 5ல் அதிகபட்சமாக 21 நாள் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மற்றபடி இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மற்றபடி எல்லோருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். ஏன்னா ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். ரொம்ப சிறப்பாக, அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சீருடை அணியும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை சொன்னோம். இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 19 நாள் 11ஆம் இடத்தை பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்போ வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு மாதிரி கம்ப்யூட்டர் போன்றவை வாங்கி தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு 12ஆம் இடத்தில்
புதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. மொத்தத்தில் ராசியை குரு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயங்க. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது இன்னும் யோக பாக்கி. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னா, 10ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார். ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால, சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.